ஃபைனலாக மைசூருக்கு வந்துட்டோம். வந்துட்டு நான் ரூமுக்கும் வந்துட்டு அடுத்த இடத்துக்கு போக ரெடி ஆகிட்டேன். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ரூமை ஃபஸ்ட்டு போய் காமிக்கிறேன். ரூமை பார்த்துட்டு நம்ம முதல்ல இங்கே இருக்கிற வியூலாம் பார்ப்போம். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு போய் ரூமெல்லாம் காமிக்கிறேன். ரூம் நல்லா லக்ஸூரியாக இருக்குது. கொடுத்த பைசாவுக்கு நல்லாவே இது பண்ணியிருக்காங்க. மெகா கம்ஃபர்ட்ஸ்னு சொல்லி மைசூர் என்ட்ராகி 2 கிலோமீட்டர்லேயே இந்த லாட்ஜ் இருக்குது. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இங்கே இருக்கிற வியூவில் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா கேத்தட்ரல் சர்ச் இங்கேருந்தே தெரியுது. உங்களுக்கு இங்கேருந்து எல்லா வியூ பாயிண்ட்டுமே காமிக்கிறேன். வாங்க போகும். இங்கே இருக்கிற கிளைமேட்டை பார்த்தீங்கல்ல, மழை வர மாதிரி இருக்குது. இப்போவே நம்ம இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு போக போகிறோம். இங்கே கேஆர்எஸ் டேம் போக போகிறோம். கிளைமேட் இப்போவே மழை வர மாதிரி இருக்கா. நல்லா இருக்கு கிளைமேட். இதுதான் பார்த்தீங்கன்னா வியூ. கீழே ரோடு பார்த்தீங்களா, செமையாக இருக்குது. இந்த நம்ம மேலே இருக்கோம் இந்த இடத்துல. ஓகேவா, இதுதான் மெயின் ரோடு. நம்ம இந்த மாதிரி இடத்துல இருக்கோம் இப்போது. ஓகேவா, இப்போ நான் போய் அடுத்து உங்களுக்கு இன்னொரு வியூ காமிக்கிறேன். இந்த வியூ செமையாக இருக்குது. அதோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேத்தட்ரல் சர்ச் இருக்குது. இந்த இடத்துல கேத்தட்ரல் சர்ச் இருக்குது. அது இன்றைக்கி ஈவினிங் தான் திறந்துருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் நல்லாயிருக்கு. இங்கே இருக்கிற வியூ பாயிண்ட் எல்லாமே நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி இடத்துல தான் நாங்கள் ரூம் எடுத்திருக்கோம். நல்லாயிருக்கு, எல்லா வியூ பாயிண்ட்டுமே நல்லாயிருக்கு. அடுத்து நான் உங்களுக்கு போய் ரூம் காமிக்கிறேன். இங்கே லிஃப்ட்டும் இருக்குது அண்ட் படியும் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா படியும் இருக்குது. நம்மளோட ரூம் வந்து இதுதான் நம்மளோட ரூமு. ஓகேவா, இதுதான் நம்மளோட ரூமு. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம லாட்ஜ் இருக்குல்ல, நம்ம வந்திருக்கோம். அந்த லாட்ஜோட வியூ தான். 1 hour later. இப்போ ரூம்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பி இப்போ ஃபர்ஸ்ட்டு கேஆர்எஸ் டேமுக்கு போக போகிறோம். இங்கேருந்து நம்ம ரூம்லேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா 25 கிலோமீட்டரும் நம்ம அங்கே போக போகிறோம். இந்த ரோடு பார்த்தீங்கன்னா நம்ம ரேஸ் கோர்ஸ் ரோடு மாதிரியே இருக்குது. டேம் பக்கத்தில் வந்துட்டோம். இதுதான் பார்த்தீங்கன்னா பிருந்தாவன் கார்டன், அதாவது கேஆர்எஸ் கார்டன். நம்ம உள்ளே போகலை. இங்கே என்னென்னா, இங்கேருந்து நம்ம உள்ளே போகிறதுக்கே பார்த்திங்கன்னா 7 மணி ஆயிடுமா. அப்படிங்கிறப்போ நம்ம வரப்போ டைம் ஆகிடும். நம்ம வேறு பிளேஸுக்கு போக முடியாதனால இன்னொரு நாளைக்கு வேணால் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பார்ப்போம். அந்த இடம் பார்த்திங்களா, அந்த இடத்துல லைட் ஷோ நடக்கும். அதனால் நம்ம இப்போ உள்ளே போகல, நம்ம வேறு இடத்துக்கு போகிறோம். வாங்க போவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மண்டபமாக, இதே பேலஸ் மாதிரி இருக்குங்க இப்போ மைசூரில். Two very boring minutes later. நம்ம பிருந்தாவன் கார்டனுக்கு போகல. நம்ம அடுத்து எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கேத்தட்ரல் சர்ச்சுன்னு வந்திருக்கோம். இங்கே மைசூரில் இது ஒரு ஃபேமஸான சர்ச்சு. நான் உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன்.
Meanwhile. நம்ம கோயம்புத்தூரில் டவுன் ஹால் இருக்கிற மாதிரி இங்கே பார்த்தீங்களா கடை வீதி செமையாக இருக்குது. ஃபைனலாக அங்கே சர்ச்சுக்கு போயிட்டு கிளம்பிட்டோம். இப்போ நைட் டின்னருக்கு ஹோட்டல் போயிட்டுருக்கோம். நான் ஏன் வந்து அந்த பிருந்தாவன் கார்டன் போகலன்னு நான் கடைசியாக வீடியோ முடியும் போது சொல்கிறேன். போவோம். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நைட்டு டின்னருக்கு வந்திருக்கோம். இந்த ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாட்ஜோடதே இந்த ஹோட்டல் இது. அங்கே வந்திருக்கோம். எப்படி இருக்குன்னு தெரியல. நான் நான் பன்னீர் பட்டர் மசாலா ஆர்டர் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆர்டர் பண்ண நான் பன்னீர் பட்டர் மசாலா வந்துருச்சு. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பன்னீர் பட்டர் மசாலா சுட சுட இருக்குது. புகை வருது பன்னீர் பட்டர் மசாலாலேருந்து. ஃபைனலாக போய் சாப்பிட்டு வந்தாச்சு. இப்போ லிஃப்ட்டில் போயிட்டுருக்கேன். இப்போ வந்து நம்ம ஸ்டே பண்ணுற ரூமை தான் பார்க்க போகிறோம். இதுதான் டோரு. இது லாக் பண்ணிங்கன்னா ஸ்மார்ட் லாக் ஆகிரும் இந்த இடத்துல. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து சாவி கிடையாது. இதை வந்து நீங்கள் இந்த இடத்துல வெளியே, அதாவது வெளியே இதை இது பண்ணிங்கன்னா இதே தானாக ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகி இதை எடுத்துட்டோன்னா எனக்கு இதை எடுத்துட்டோம் அப்படின்னா லைட்டில் ஆஃப் ஆச்சு. இப்போ சாத்துறதுனால ஒன்றுமே தெரியல. அண்ட் இதை பார்த்தீங்கன்னா கக்கூஸ் சூப்பராக அதையும் கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் பார்த்தீங்கல்ல, இதுவுமே நல்லா கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. எனக்கு இது எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப என்னோடய ஆசை இந்த மாதிரி ஒரு மிரர் வைக்கணும். ஆனால் சுத்தமாக இப்போ வரைக்கும் நாங்கள் வைக்கல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 கிங் மெத்தை. ரொம்ப கன்றாவியாக இருக்குது ரூமு. ஏன்னா வந்துட்டு அப்படியே அவசரமாக எல்லாத்தையும் போட்டு போயிட்டோம். கொஞ்சம் அப்படி தான் 2 கிங் பெட்டு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு இது ஆல்ரெடி 2 பாட்டில் அவங்களே போட்டு வச்சுருக்காங்க. இந்த இடத்துல டிவி ஒன்று கொடுத்துருக்காங்க ரிமோட்டோட. இதில் ஃபுல்லாகவே கன்னடத்தோட தான் வருது. நம்ம நெட்டில் எதுவுமே கனெக்ட் பண்ணக்கூடாதான். அப்படியே வேணால் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. இங்கேயே நெட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து ஃபோனில் மட்டும்தான் கனெக்ட் பண்ணுமா, இதில் கனெக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே வந்தோன்னா இங்கே 2 சேர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கிட்டில் அவங்களே கொடுத்துருக்காங்க. கிட்டில் பார்த்தீங்கல்ல, பட்டில் நமக்குன்னா ஓப்பன் ஆகிற மாதிரி கிட்டில், கிளாஸ் 2மே கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்தால் கப்போர்டு கொடுத்துருக்காங்க ட்ரெஸ்ஸு வைக்கிறதுக்கு. நல்லாயிருக்கு கப்போர்டு. இதுக்குள்ளே மெயினாக வேணுங்கிறத வேணாலும் வச்சுக்கலாம். இந்த இடத்துல ஹேங்கரோடே கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஏசி. இந்த இடத்துல ஒரு ஏசி அண்ட் டபுள் ஃபேனோடே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ப்ளக் பாயிண்ட்டும் இருக்குது இங்கே பார்த்திங்களா. அங்கே ஒரு ப்ளக் பாயிண்ட்டு, அங்கே ஒரு ப்ளக் பாயிண்ட்டும். அதுக்கப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா இங்கே ஒரு ப்ளக் பாயிண்ட்டும் இருக்குது. இந்த இடத்துல ஒரு ப்ளக் பாயிண்ட்டும் இருக்குது. இன்னும் தொடர்ந்து வியூவே பார்க்கல. அதாவது கர்டன்ஸ் போட்டுருக்காங்க. இந்த இடத்துல நான் இன்னும் வியூவே பார்க்கல எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுதான் வியூ. இங்கே என்ன பெருசாலாம் ஒன்றுமே தெரில, அப்படியே இருக்குது இந்த வியூ. இங்கேருந்து அவ்வளோதான் தெரியுது. ஃபுல்லாக கர்டன்ஸ் போட்டு மூடியிருக்காங்க. ஆனால் நாங்கள் ஆசைப்பட்ட மாதிரி இருக்குது ரூமு. இது 12,000 சார்ஜ் கொடுத்தாங்க. 12,000க்குமே இருக்கிற மாதிரி இருக்குது. இங்கேயும் டெலிஃபோன் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. நாங்கள் ஆசைப்பட்ட மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. ஊர்லேருந்து வந்தோம். வந்துட்டு பார்த்து முதல்ல அந்த பிருந்தாவன் கார்டன் தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணோம். ஏன் அங்கே சொதப்பிச்சு அப்படின்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதை. ஆனால் கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டருக்கு வண்டியெலாம் நிற்கிது. இப்போ நான் அங்கே போய் டிக்கெட்லாம் வாங்கி எல்லாம் பார்த்தீங்கன்னா 7:30 மணி ஆயிரும். இப்போ நாங்கள் ஷோக்கு போக 8 மணி ஆயிரும். இங்கேருந்து நாங்கள் உள்ளே போகவே கிட்டத்தட்ட 400 ரூபா கட்டணும். அங்கேருந்து திருப்பி டிக்கெட் வாங்கினோன்னா தலைக்கு 100 ரூபாயாம். அப்படி நாங்கள் 4 பேர் போனோம் 400 ரூபா. திருப்பியும் அந்த பேட்ரிக்கு தலைக்கு 100 ரூபா. கிட்டத்தட்ட நம்ம உள்ளே போய் இந்த ஷோவாக பார்க்கறதுக்கே கிட்டத்தட்ட 2,000 3,000 செலவு பண்ணி போகிற மாதிரி இருந்துச்சு. பைசாக்குன்னு நான் சொல்லலை, போனால் வேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம அங்கே போகிறத பற்றி இல்லை, நம்ம போகிறதுக்குள்ளேயே அது முடிஞ்சிடும், அந்த ஷோவே முடிஞ்சிடும். அதனால தான் நம்ம அங்கே போகல. அதனால தான் அந்த கேட்டல் சர்ச்சு போனோம். ஏன்னா என்னால் எங்கேயுமே அங்கே பேச முடியல. ஏன்னா அங்கே ரொம்பவே சைலண்ட்டாக இருக்கணுங்கிற மாதிரியே சொல்லியிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் சைலண்ட்டாகவே இருந்துச்சு. எனக்கு போனோடனே அங்கே பேசணுன்னே தோணல. அதனால தான் வீடியோ மட்டுமே எடுத்துட்டேன். இந்த வீடியோவிலும் சில சொதப்பல் இருந்துச்சுன்னா நான் மன்னிச்சிருங்க. இது என்னோடய செகண்ட் vlog. சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
மீதி எங்கெங்கெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோமோ அடுத்த வீடியோவில் வரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனல்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம யூடியூப் சேனலோட அஃபிஷியல் ஐடி இன்ஸ்டாவில் இருக்குது, அதையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பாய்.